நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலையின் மாண்புகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, தோன்றில் புகழோடு தோன்றுக என்று சொன்னார்கள். அந்த வகையிலே அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சென்னையை அடுத்த குடுவாஞ்சேரியிலே தோன்றி ஒரு எளிய நெசவாள குடும்பத்திலே இருந்த போதிலும் கூட தன்னுடைய குருவாகிய பரஞ்சோதி மகான் அவரிடத்துல குண்டலினி யோக தீட்சை பெற்று அருமையான உயர்ந்த சிந்தனையை, உலகம் தழுவிய சிந்தனையை, உயர்ந்தோர்கள் மட்டுமே சிந்திக்கக்கூடிய மிக உயர்ந்த சிந்தனையாகிய உலக அமைதி குறித்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சிந்தித்தார். அவர் முதலிலே எழுதிய நூல் ஞானமும் வாழ்வும் என்பது, அடுத்ததாக மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்பது, மூன்றாவது நூலே உலக அமைதிக்காக அணு விஷம் என்ற நூலும் உலக சமாதானத்திற்கான முழுமையான ஒரு திட்டத்தை அளிக்கிற மிகப்பெரிய ஒரு அளிப்பை சமுதாயத்திற்காக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கியது மட்டுமல்ல, 58 உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி உலகம் தழுவிய சிந்தனையை தன்னுடையதாக்கி கொண்ட பெருமகனார்தான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஆம், நமக்கெல்லாம் என்னுடைய சிறப்பு மேன்மை தேவைகள், என்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றம் தேவைகள், அத்தகைய தேவைகளுக்கான பொருளாதார தேடல், அந்த ஓட்டத்திலேயே இன்னும் முடிக்காம இருக்கோம். இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம பொருளை தேடி ஓடி தற்சார்பு தன்னிறைவுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டம் இன்றைக்கும் நிறைவு பெறவில்லை. ஆனால் வேதாத்திரி மகரிஷி அவர்களோ உலக சமாதானம் என்ற ஒரு மாஸ்டர் பீஸ் நூலை எழுதி அதில் உலகத்திற்கான அமைதிக்கான திட்டங்களை வழங்கினார். உதாரணமாக, ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள் துறையில் சமநே நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள், இவை இணைந்த வாழ்வு காண்போம் என்று பாடியிருக்கிறார். எவ்வளவு கருத்து சரிவு பாருங்கள். ஆனால் இந்த ஒற்றை மனிதன் இவர் எப்படி உலக அமைதி நிறுவிவிடப் போகிறார் என்று நாம் நினைக்க முடியும். ஆனால் தனி மனித உள்ளங்களிலே அமைதி வந்தால் அவர்கள் மூலமாக நடத்தப்படுகின்ற தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அமைதி பெறும். அவ்வாறு ஒவ்வொரு குடும்பங்களும் அமைதி பெற்றால் சமுதாய அமைதியாக மலர்ந்து நாட்டின் அமைதி உலக அமைதியாக மலரும் சிறக்கும் என்று கண்ட காரணத்தினாலே அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள்
சிறப்பானதொரு மனவளக்கலை என்ற செயல் திட்டத்தை, அது அவருடைய பழைய வார்த்தைகளை சொல்றதா இருந்தா தொண்டரணின்னு போட்டிருப்பாங்க. யாரெல்லாம் இந்த மனவளக்கலையில உறுப்பினராகி அதனுடைய முறையான அழைத்தல்களை மகரிஷி சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இப்பொழுது சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு அதையெல்லாம் யார் ஒருவர் முறையாக பின்பற்றுகிறாரோ, உணர்ந்திருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் தன்னுள்ளே அமைதி பெறுவார்கள், பெற்றிருப்பார்கள் என்பதிலே ஐயமில்லை. அதே போல் அவர்கள் மூலம் நடத்தப்படுகின்ற அமைப்புகளாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், தொழில் நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது குடும்பமாக இருக்கட்டும், அதனிலும் அமைதிதான் மேலோங்கி சிறக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையிலே தனிமனித உள்ளங்களிலே அமைதிக்காக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு உன்னதமான கலைதான் மனவளக்கலை என்று சொல்லக்கூடியது. இந்த மனவளக்கலை என்ற சொல்லும் கூட பின்னர் தான் மகரிஷி அவர்களாலே மறுமாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு முன்னே மெய் விளக்க தவமன்றம் என்ற பெயரிலே தான் இயங்கியது. 58 தொடங்கிய இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய உட்பிரிவாகிய மனவளக்கலை, அதாவது மெய் விளக்க தவமன்றம் என்பது 68 வாக்குல தான் முதல் மன்றமாக கடலூரில மகரிஷி அவர்களால் தொடங்கப்பட்டது, நடத்தப்பட்டது. அது எங்கே என்று சொன்னால், கடலூரிலே புதுப்பாளையம் என்ற பகுதியிலே ஸ்ரீ பகவந்த சுவாமிகள் மடாலயம் என்பது இருக்கிறது. அது என்னுடைய கிராண்ட்ஃபாதர் அமைத்த ஒரு மடாலயம், மகான்களுடைய சன்னதி கம் சமாதி. அங்கேதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முதலாக கிளை, கடலூர்ல தான் முதல் கிளை என்று சொல்லலாம். உலக சமுதாய சேவா சங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் திருவான்மியூர்னா முதல் கிளை இங்கே கடலூர்ல தொடங்கி நடத்துகின்ற போது நான் ஒரு கல்லூரி மாணவனாக அதனிலே 68, 69 பயிற்சி எடுத்தது. அந்த மெய்விளக்க தவமன்றம் என்ற பெயர் ஒரு காலகட்டத்தில் ஒரு காரணத்திற்காக மனவளக்கலை மன்றமாக மாற்றப்பட்டது. இந்த மனவளக்கலையினுடைய சிறப்பு சிந்திப்போமே என்று சொன்னால், மாண்பினை உன்னிப்பாக கவனிப்போமே என்று சொன்னால், முன் சொன்னது போல தனிநபர் அமைதி. அன்பர்களே, யார் ஒருவராக இருந்தாலும், அவர் எத்தனை செல்வங்களை அமைய பெற்றிருந்தாலும், தேடிக்கொண்டிருந்தாலும், அடைய பெற்றாலும், எல்லா செல்வங்களையும் விட சிறந்த ஒரு மிகச்சிறந்த செல்வம் எது என்று கேட்டால் 2 சொல்லலாம். ஒன்று உடல்நலம், மற்றொன்று மனநலம். இத்தகைய உடல்நலமும் மனநலமும் இல்லை என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனுக்கும் எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஒன்றும் சரியா வராது. உண்மைதானே? மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்னு பாடுற நிலைமை தான். ஆகையினாலேதான் ஒவ்வொரு மனிதனும் பெண்களும் உட்பட ஒரு 7-8 வயதிலிருந்து 80-90 வயது வரைக்கும் ஆண் பெண் இருபாலாரும் செய்யத்தக்க எளிய உடற்பயிற்சிகளை முதற்கண் அனைவருக்கும் இலவசமாக வகுத்து கொடுத்தார்கள். ஒரு 7 கட்ட உடற்பயிற்சிகள் அது. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, முதுகுத்தண்டு பயிற்சி, கண் பயிற்சி,
அக்கு பிரஷர், மசாஜ் என்று 7 கட்ட உடற்பயிற்சிகள் அதில் அடங்கும். இந்த மகரிஷி அவர்கள் இதனை எல்லாம் தானே செய்து பார்த்து நன்மை அளிக்கிறது என்று புரிந்து ஒரு பொருளை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், ஒரு கடிகாரமோ அல்லது செல்லிட தொலைபேசி, செல்போனோ, எதை பயன்படுத்துகிறோம் என்றாலும் அதனுடைய ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் தெரிய வேண்டும் இல்லையா? அதுபோல நாம் இந்த உடலோடு பிறந்து வந்திருக்கிறோமே தவிர இந்த உடல் தத்துவத்தை அறியவில்லை. அப்ப இந்த உடல் தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக உடல் நலம் என்ற தலைப்பிலே நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய வாதபித்த ஸ்தேத்துவம் என்று சொல்லக்கூடியது, அது சித்த மருத்துவத்திலே சொல்லப்படக்கூடிய வெப்பத்தினுடைய பண்பு, காற்றினுடைய பண்பு, நீரினுடைய பண்பு என்பதாகும். இந்த காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் மூன்றையும் சமமாக, முறையாக, சீராக இயங்க வைக்க உரிய உடற்பயிற்சிகளை முதலிலே எல்லோருக்கும் அவர் கொடுத்தது. அதுதான் சிறப்பு. அது தனியே உடற்பயிற்சி புத்தகமும் இருக்கிறது, யூடியூப்லயும் இருக்கு. யார் வேணாலும் SKY சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிகளை அறிந்து கொள்ளலாம். அப்படி எளிய முறை உடற்பயிற்சிகளை தானும் செய்து பார்த்து பிறருக்கும் கொடுத்து சிறப்பு செய்தவர் தான் வேதாதிரி மகரிஷி அவர்கள். அப்படிப்பட்ட வேதாதிரி மகரிஷி அவர்களை பாமர மக்களின் தத்துவஞானி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், முதலில் அவர் ஒரு துறவி அல்ல, அவர் ஒரு சாமியார் கிடையாது. அவரும் ஒரு குடும்பஸ்தர் தான், அவரும் ஒரு தொழில் நடத்தி கொண்டிருந்தவர் தான். இருந்த போதிலும் அவர் பேசிய இறை தத்துவங்கள், ஏன்னா இருக்கிறதுலே சிக்கலான விஷயம் எதுன்னா, கடவுள்னா என்னன்னு சொல்லு, எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுதான் முதல்ல சிக்கலான ஒரு கேள்வி என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? கடவுள் எது, எத்தனை கடவுள், எங்கே இருக்கிறது, நாம் காண முடியுமா அல்லது உணர முடியுமா? இதுதான் நமக்கு வரக்கூடிய கேள்விகள். இவ்வளவு அரிதின் உயர்ந்த மேன்மை மிக்க கேள்விகளை ரொம்ப எளிமையாக விடையளித்தது மகரிஷியினுடைய சிறப்பு என்று சொன்னால், அதிலேயும் கடவுள் கோட்பாட்டை எல்லாம் விஞ்ஞான பூர்வமாக விளக்கியது வேதாதிரி மகரிஷியினுடைய ஒரு தனிச்சிறப்பு. விஞ்ஞான பூர்வமாக சொல்லி இருக்கிறார் அனைத்தையும். ஆம், அது உடல் தத்துவமாக இருக்கட்டும், உயிர் தத்துவமாக இருக்கட்டும், இயற்கை தத்துவமாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கை தத்துவமாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒன்றிலும் விஞ்ஞான அணுகுமுறையோடு கொடுத்தது வேதாதிரி மகரிஷியுடைய தனிச்சிறப்பு. அந்த வகையில நாம் நம்முடைய உடலை பராமரிக்க மூச்சு பயிற்சிகளோடு கூடிய உடற்பயிற்சிகளை வழங்கியது மட்டுமல்ல, நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மகத்தான ஒரு பேராற்றல், ஒரு சக்தி ஒன்று உண்டு என்று சொன்னால் அதைத்தான் குண்டலினி சக்தி என்று யோக நூல்கள் சொல்லுகிறது. பதஞ்சலி யோக சூத்திரமாக இருக்கட்டும், அல்லது சித்தர் பாடல்களாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ ராஜயோகத்தை வழங்கிய விவேகானந்தருடைய வழி நெறியாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ விஷயங்களை எல்லாம், யோக விஷயங்களை எல்லாம் எல்லோருமே வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆனால் வேதாதிரி மகரிஷி அவர்களோ எளிய முறை குண்டலினி யோகம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதனுடைய சிறப்பு என்ன என்று நான் இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். நண்பர்களே, யோகம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால்
நான் பாட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்துட்டா என்னுடைய புற கடமைகளை எல்லாம் யார் பார்க்கறதுன்ற ஒரு சிந்தனை வருமா இல்லையா? ஆமா, திருமூலருடைய திருமந்திரமும் கூட நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய முதுகுத்தண்டனுடைய இறுதி பகுதியாகிய மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை என்று 6 ஆதாரங்களிலே படிப்படியாக மேலெழுப்பி கொண்டு வந்து செய்கின்ற யோக நெறியை பற்றித்தான் எல்லா நூல்களும் பேசுகிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பதஞ்சலி முனிவர் வழங்கிய யோக சூத்திரத்திலே நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 நிலைகளை பேசுகிறார். இது அட்டாங்க யோகம் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட அட்டாங்க யோகம் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஆதாரம் 6, நாம் அவ்வப்போது சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அவஸ்தைகள் 5, இதையெல்லாம் கடந்து போறதுக்கு ஒரு பாடத்திட்டம் வகைப்படுத்தி கொடுத்தது வேதாதிரி மகர்ஷியுடைய தனிச்சிறப்பு. அன்பு உள்ளங்களே, வேதாதிரி மகரிஷி அவர்கள் நமக்காக கொடுத்த அந்த மனவளக்கலையினுடைய பாடத்திட்டத்தில் 4 உட்பிரிவுகள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். 1 தவம், தட் இஸ் மெடிடேஷன் ஆர் யோகம், தியானம், எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். தியானத்துக்கு ஏதேனும் ஒரு பற்றுக்கோடு வேண்டும் இல்லையா? தியானம் செய்யணும், எதை நினைச்சு தியானம் பண்றது? சிவலிங்கத்தையா, நடராஜரையா, காளி தேவியா என்று கேள்விக்கிடம் இருக்கிறது. அல்லது அல்லாஹ் பேரை சொல்றதா, பிதா பேரை சொல்றதா, சிவன் பேரை சொல்றதான்ற கேள்வியும் இருக்கு. இப்ப இந்த உருவங்களை கடந்து, பெயர்களை கடந்து, இந்த ஒன்றாகிய இறைநிலை என்று விளக்கியது மட்டுமல்ல, அதனை உணர்வதற்கான யோக நெறியிலே நம்முடைய ஆதாரங்களை கடந்து மேலே வருவதற்கு 6 ஆதாரங்களை கடந்து புருவ மத்திக்கு வர்றதுக்கே 12 வருஷம் ஆகும்னு திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் நண்பர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என்னன்னு கேட்டா, ஒரு 15-16 வயதுல வயதுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும். அதுக்கு பின்னால 12 வருஷம் அவங்க யோகா பண்ணி அப்படின்னா என்ன வயசுன்னு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 15-12. அப்புறம் அதுக்கு மேல துரியம், அதுக்கு மேல துரியாதீதம், அதாவது சமாதி நிலை. இப்படி அவங்க மேல போறதுக்குள்ள அவங்க எதிர்பாராம இல்லற ஈடுபாட்டிலேயோ இல்லற வாழ்க்கையிலேயோ ஈடுபட்டுட்டா குண்டலினி யோகம் மாறி போகும். அப்ப அவ்வளவு அரிதின்மை என்று பெற வேண்டிய ஒன்றாக இருந்த குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய யோக முறைகளை இந்த ஒரு காரணத்திற்காகவே தான் ஆற்றலை எழுப்பிக் கொள்ளுவதே அபூர்வம். அப்படி எழுப்பிக் கொண்டு புருவ மத்தியிலும் துரியத்திலும் தியானம் செய்யறவங்க இல்வாழ்க்கையில இருக்க முடியாதுன்ற ஒரு காலகட்டம் இருந்தது, உண்டா இல்லையா? யோகம் செய்யணும்னா காட்டுக்கு போயிடணும், குடும்பத்தை விட்டுணும்னு நினைக்கிற காலகட்டங்கள்லாம் இருந்தது. அந்த வகையில அன்பர்களே, வேதாதிரி மகரிஷி அவர்களோ எளிய முறை குண்டலினி யோகம் என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்ற காரணத்தினாலே வித்தின் நோ டைம், ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல உங்களுக்கு விளக்கம் கொடுத்து பயிற்சி கொடுத்துருவாங்க. மூலாதாரத்திலிருந்து ஆற்றலை எழுப்பி புருவ மத்தியில கொடுத்துருவாங்க. அப்படி நீங்க இங்கே உணர்வு பெற முடியும். புருவ மத்தி என்று சொல்லக்கூடிய ஆகினை சக்கரம், கண் புருவ பூட்டு, நெற்றிக்கண், சுழுமுன நாடி என்று சொல்லக்கூடிய சுழுமுனையிலே உணர்வை பெற முடியும். அப்படி வழங்கப்படுகின்ற தியான முறையைத்தான் தவம் என்ற முதல் பகுதியாக வழங்கினார். இந்த தவத்திலே நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய செக்சுவல் கிளான்ஸை மையமாக வைத்து இருக்கக்கூடிய விந்துநாதம் என்று சொல்லக்கூடியதே தான் மறுபெயர்
குண்டலினி என்று சொல்லக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான வார்த்தை அது. அந்த குண்டலினி சக்தியை 6 ஆதாரங்களை கடந்து ஆற்றலாக மாற்றி மேலே கொண்டு வருவதற்கே நீண்ட பயிற்சி வேண்டும் என்று அறியப்படுகிறோம் இல்லையா? ஆனால் வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கினார். விளக்கம் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. நானும் கல்லூரி பருவத்திலேயே அவர்கிட்ட தீட்சை எடுத்தது தான். அப்படி உருவமத்தியிலே உணர்வு பெற்றுவிட்டால் அது மன இயக்க மையம் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார். மன இயக்க மையம் என்று சொல்லக்கூடிய மனதனுடைய இயக்க மையமாகிய பிட்ரூட்டரி கிளாண்டு இங்க இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 6 ஆதாரங்கள்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 6 ஆதாரங்கள் இஸ் நத்திங் பட் கிளான்ஸ் தான். முதல் 2 செக்ஸுவல் கிளான்ஸ், அட்ரினல் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு கிளாண்ட், பிட்ரூட்டரி கிளாண்டு, பிரியத்துல பினேல் கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட். இவ்வாறு உருவமத்தியிலே உணர்வை கொடுத்து அதனால ஏற்படக்கூடிய வெப்ப உபாதையோ தலைபாரமோ வந்ததுன்னா அதை சமன் செய்வதற்காக சாந்தி யோகம் என்ற ஒன்றையும் கொடுத்து அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப அடுத்த கட்டங்களாகிய துரியம் துரியாதீத பயிற்சிகளை கொடுத்தது வேதாத்ரி மகர்ஷியுடைய தனிச்சல். தவம்னா இதோடு முடியுது. ஆக்னை, சாந்தி, துரியம், துரியாதீதம், இது 4 சேர்ந்ததுதான் தவம். இப்பொழுது 2வது பாகத்துக்கு வருவோம். முதல் பாகம் தவம் என்று சொன்னேன். 2வது தற்சோதனை என்று சொல்லக்கூடியது. ஆம், இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் இல்லாத யோகம் குருடு, யோகம் இல்லாத ஞானம் முடம், பயனில்லை, பயணிக்க முடியாது. கண்ணு வேணும், காலம் வேணும். அதுபோலதான் யோகமும் வேண்டும், ஞானமும் வேண்டும். நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஐயும் தொட்டு பார்க்கறதே இல்லை, போய் எட்டி பார்க்கறதே இல்லை. நல்லா கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், மந்திரம் சொல்லுவோம், பாட்டு பாடுவோம். இது 2 தான் சரீகிரியைன்னு பேர். ஆனால் ஒரு பெரியவர்கள் பாடுகிறார்கள், சரியிலே ஈசன் சட வடிவாகி நின்றான், கிரியையிலே மந்திர வடிவாகி கிட்டி அருகிருந்தான். யாரெல்லாம் யோகம் பண்ணலையோ அவங்கெல்லாம் ஊனமில்லா யோகமுதல் உள்ளொளியாகினானே என்று அவனை உள்ளே விடுவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. இப்ப யோகம் பண்றவங்களுக்குத்தான் இறைவன் உள்ளொளியாகினானே என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கவியில. ஊனமிலா யோகமதில் உள்ளொளியாகினான், ஞானமதில் நானாய் இருந்தே என்று கண்ணுள்ள வள்ளலார் என்ற பெரியவர் பாடியிருக்கிறார். ஞானமதில் நானாய் இருந்தே என்று. எனவே ஒரு பக்கம் யோகமும் வேணும், இன்னொரு பக்கம் ஞானமும் வேணும். 2ம் சைமல்டேனியஸா தண்டவாளத்துல ட்ரெயின் போற மாதிரி. ஒரு ரயில் உருப்படியா போய் சேரணும்னா 2 தண்டவாளமும் ஈக்குவலா போயிட்டே இருக்கணும், விலகல் இல்லாம. அதுபோல இங்க தவத்தையும் கொடுத்து தத்துவ விளக்கத்தையும் கொடுக்கிறாங்க வேதாத்ரி மகர்ஷி. அதைத்தான் தற்சோதனை மார்க்கங்கள் என்று சொன்னார். அன்பு உள்ளங்களே, இந்த தற்சோதனையில ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் முன்னதாகவே சொல்லிவிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இப்ப யார் ஒருவருக்குமே மன அமைதி வேண்டும் என்று சொன்னால் யோகம் கொடுத்து தியானம் சொல்லி கொடுத்து நீ தியானம் பண்ணு மன அமைதி கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சொல்லாமல்ல. ஆனால் வேதாத்ரி மகர்ஷி அப்படி அனுப்பிச்சு விடவில்லை. அந்த யோகம் சொல்லி கொடுத்து தீட்சை கொடுத்து குரு மத்தியில தியானம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்து அதற்கான முழு விளக்கங்களையும் கொடுக்கிற போது முதல் பாடமாக கொடுக்கிறதே எண்ணம் ஆராய்தல். தற்சோதனையில முதல் பாடம் குறிச்சு வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தற்சோதனையில முதல் பாடம் எண்ணம் ஆராய்தல். ஏனென்று சொன்னால் பலர் சொல்ல கேட்கிறோம், நானும் தீட்சை எடுத்துட்டேங்க, கண்ணை மூடி தியானம் பண்றேன், ஆனா தியானத்துக்கு நீங்க நிற்கும் போது தான் மனசு கையும் காலையும் போட்டு ஓடுதேன்னு கேட்பாங்க. உண்டா இல்லையா?
அப்படி நம்முடைய மனமானது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது அலைவேகமாக. கண்ணை மூடிக்கலாம், காதை மூடிக்கலாம், கையை காலை அடக்கி உட்கார்ந்துடலாம். ஆனா மனமெனும் குரங்கு, மனமெனும் பேய், அது வாயு வேகம் மனோவேகம் என்று இங்க இருக்கும். இங்க இருந்து கோயம்புத்தூரை நினைக்கும், சென்னையை நினைக்கும், டெல்லியை நினைக்கும், அமெரிக்காவை நினைக்கும். அவ்வளவு வேகமா செல்லக்கூடியது. சந்திரமண்டலத்தையும் நினைக்கும். அப்படி மனம் என்று சொல்லக்கூடியது நில்லுன்னா நிற்காது. அப்ப அதுக்குத்தான் எண்ணமாலைதல்ன்ற தலைப்பு கொடுத்து, அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும் தான். நல்லா கவனிங்க, அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும் தான். ஆனால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் என்று சொல்லிக் கொடுத்தவர் வேதாத்திரி மகர்ஷி. அலையும் மனதை அறிதல் எதுன்னா அதுதான் எண்ணம் ஆராய்தல் என்பது. இந்த பயிற்சியெல்லாம் எடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எடுத்திருக்காங்க, பயிற்சி பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்றேன். யாருக்கெல்லாம் நானும் தியானத்துக்கு உட்காந்தேன் மனசு நிக்கலைன்னு சொல்றீங்களோ, நீங்க எண்ணம் ஆராய்தல் ஒழுங்கா பண்ணீங்கன்னா அது உங்களை துரியாதீதத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும்ன்றதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி நீங்க கேட்கறதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். சரியா? அப்படி இந்த எண்ணம் ஆராய்தல் என்ற ஒன்றை கையில் எடுக்கிற போது எந்த எண்ணம் எழுந்தாலும் அதன் அடிப்படையை கூர்ந்து நோக்கி அதை சமன் செய்து சீர் செய்து பிரித்து முறைப்படுத்தி விட்டு நிம்மதியா உட்கார்றதுக்கு வழிவகை சொன்னாங்க. எப்படி போஸ்ட் ஆபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவினுடைய கடைசி கன்னியாகுமரி டு காஷ்மீர் எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் தபால் அந்த பெட்டியில போடப்பட்டு கொட்டி கிடக்கும். ஆனா ஒரே சமயம்தான். பின்கோட் நம்பர்னு ஒன்றை வச்சுட்டு அப்படியே அந்த தபாலை பூரா ஈஸியா அந்தந்த சாப்டர்ல பிரிச்சு போட்டுட்டு வேலை முடிஞ்சதுரா சாமின்னு அப்படியே மெயிலுக்கு அள்ளி போட்டு கவர் பேக் பண்ணி சீல் வச்சு அனுப்பிச்சு விட்டுருவான் போஸ்ட் ஆபீஸ்ல. அது மாதிரி நமக்கு எழக்கூடிய எல்லா எண்ணங்களையும், தேவையை ஒட்டிய எண்ணங்கள், பழக்கத்தை ஒட்டிய எண்ணங்கள், சூழ்நிலையை ஒட்டிய எண்ணங்கள், பிறமன தூண்டுதலாலே வரக்கூடிய எண்ணங்கள், தெய்வீகத்தினாலே வரக்கூடிய எண்ணங்கள், கருவமைப்பினாலே வரக்கூடிய எண்ணங்கள் என்று 6 வகையிலே பிரித்து சொன்னார் வேதாத்திரி மகர்ஷி. இப்ப இந்த டெரைவேஷன், ஈக்குவேஷன், சால்வேஷன்ல நாமளே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா எழுகின்ற உள்ளத்திலிருந்து எழுகின்ற எல்லா எண்ணங்களையுமே அதுல சாப்டரைஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். யாரும் இப்ப எனக்கு மனசு ஓடிக்கிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அவ்வளவு சிறப்பான முதல் பாடம் அது எண்ணம் ஆராய்தல். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்கன்னா, எண்ணம் ஆராய்தல் அது ஒரு சாப்டர், எனக்கும் பேராசிரியர் நடத்தினாங்க, நானும் கேட்டேன், ரைட் எனக்கும் தெரியுங்கன்னு எடுத்து. உங்களுக்கு தெரியுங்கிறது இல்லை, அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் எப்படி பங்கீடு பண்ணிட்டு எண்ணமே இடாத நிலை வரும் தியானத்திலங்கிறதுக்கு அதுல பதில் இருக்கு. இதை நான் இங்கே சொல்லுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் அன்பு உள்ளங்களே. புரிகிறதா? அப்ப அந்த எண்ணம் ஆராய்தல் ஒழுங்கா பண்ணலன்னா ஆசைகள் அதிகமாகும். உண்டா இல்லையா? நினைச்சதெல்லாம் பார்த்ததெல்லாம் ஆசைதான், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலை. அப்ப அதற்கு ஆசை சீரமைத்தல் 2வது தலைப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா நாம பண்ணி பார்க்குற விஷயம். இது ஏதோ பாடம் நடத்திட்டு பாடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறது விஷயம் இல்லை. we have to apply in our own life. ஆசை சீரமைத்தல் 2வது. ஆசைகள் சீரமைக்கப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? ஆசைகள் அதிகமாகும், நமக்கு கிடைக்கிற வருமானமும் கம்மி. இந்த 2க்கு இடைவெளி அதிகமாக அதிகமாக கவலை அதிகமாகும். அப்ப கவலை ஒழித்தல்னு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்த சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்ன்ற தலைப்புகள் அடுத்தா போல அவர் கொடுக்கிற பாடங்கள்ல பலர் எடுத்துட்டு கூட நானும் கோபத்தை அடக்கி அடக்கி பார்க்கிறேன், அடக்க முடியலன்னு வந்து சொன்னா அது தவறான அணுகுமுறை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினத்தை அடக்க சொல்லி மகரிஷி சொல்லவே இல்லை.
சினம் தவிர்த்தல் என்றுதான் சொல்லுகிறார். இங்க அடிப்படையிலேயே புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப எண்ணம் ஆராய்தல் 2வது பாடம், ஆசை சீரமைத்தல் 3வது சினம் தவிர்த்தல், 4வது கவலை ஒழித்தல். இப்படி தற்சோதனைகளை பிரித்து கொடுக்கிறார். அப்ப ஆசைகள் அதிகமானால் அது ஈடாறாத போது கவலையாக மாறுகிறது இல்லையா? அதை எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸ்ன்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்டா கவலையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நாம நிம்மதியா உட்கார முடியும்னு இந்த பெரியவங்க மகான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, வேதாத்ரி மகர்ஷி. உங்களுக்கெல்லாம் தைரியம் இருந்தா உள்ள பாருங்க என்னன்னு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த ஆய்வுகளை பண்ணி பார்த்துட்டு நீங்க கவலையே இல்லாத மனிதனாக மாறிவிட முடியும் என்பதற்கு நான் அத்தாட்சி, நான் கேரண்டி. மகரிஷி கொடுத்துருக்க பாடம் சரியானது தான். நான் ஒன்னே ஒன்று உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்க வேதாத்ரி மகரிஷியுடைய பாடத்திட்டங்களை பயிற்சி எடுத்தவராக இருந்தாலும் சரி, எடுக்காதவராக இருந்தாலும் சரி, கவலை இல்லாத நிலை ஒன்று உண்டு என்று அவர் சொல்லியிருக்காருன்னா, முதல்ல இங்க வாயா உட்காரு, அது எப்படின்னு எனக்கு சொல்லுன்னு கேட்க பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அவரும் சொல்லியிருக்காரு, நாங்களும் நடத்திட்டு தான் இருக்கோம். நான் எல்லாம் அவர் என்னை பழனியில மன்றம் 82ல் மகர்ஷியை கூப்பிட்டு தொடங்கினேன். நான் பழனியில தான் இருக்கிறேன். இன்றைக்கு எத்தனை வருஷம்னு பார்த்துக்கோம், 40 ஆண்டுகளுக்கு மேலாக மகரிஷியை மட்டுமல்ல எல்லா மகான்களையும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இந்த முறையான இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றவர்கள் எத்தனையோ 100, 1000, 10,000 பேர்கள். அப்படி இந்த முறையான ஒரு பாடத்திட்டத்துல 5வது ஆராய்ச்சியாக கொடுத்திருக்கிற தலைப்பு நான் யார் என்பது. இந்த இடத்துலதான் ஒரு அழகு நீங்க பார்க்கணும். திருவண்ணாமலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் 14 ஆண்டுகளுக்கு மேலாக மௌனத்தில் இருந்தார் இளவயதுலன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மௌனம் முடிச்சு அவங்க வழங்கின உபதேசம் நான் யார் என்பது. அந்த நான் யார் என்ற உபதேசத்தை தான் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இந்த தலைப்புகளுக்கு பின்னே இணைத்து தற்சோதனையாக வழங்குகிறார். இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற தற்சோதனைகளை யார் ஒருவர் முறையாக பின்பற்றுகிறார்களோ, அறிந்து கொள்ளுகிறார்களோ, புரிந்து கொள்ளுகிறார்களோ, அதனிலிருந்து தெளிவு பெற முடியும். பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு பதில் கிடைக்கும். அது ஞான தெளிவாக இருக்கும் என்பதற்கு உறுதிப்பாடு. ஐ கேன் கேரண்டி அபவுட் தட். யாருக்கு என்ன டவுட்டுனாலும் என்கிட்ட கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம். என் செல் நம்பர் வாங்கிக்கும். அந்த வகையிலே அன்பு உள்ளங்களே, ஒரு அருமையான மகான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. உலகம் தழுவிய சிந்தனையை கையில எடுத்திருக்காங்க. நம்ம குடுவாஞ்சேரியில பிறந்து ஒரு துறவெடுத்து சாமியாரா கூட மாறல. இன்னும் சொல்ல போனா 2 மனைவி அவங்களுக்கு. அவங்க இது போன்ற உயர்ந்த விஷயங்களை எல்லாம் தானும் பண்ணி பார்த்து தவம் என்ற குண்டல் யோகத்தை கொடுத்து, எளிய முறை குண்டல் யோகம், சிம்பிளிஃபைடு குண்டல் யோகா, SKY. 2வதாக தற்சோதனை தலைப்புகளில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இதை முடிச்சுட்டாலே நிம்மதியும் ஞானமும் கிடைச்சு போகும். தேவைப்பட்டா அப்புறம் அதுலேயே அகத்தாய்வுகள்லேயே அடுத்த ஸ்டேஜஸ் உண்டு. அதை பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஏன்னா வேறு கோணங்கள்லையும் நம்ம சிந்திக்க பொறுப்பு இருக்கு அங்க. அப்பதான் நமக்கு தெளிவு கிடைக்கும்ன்றதுக்காக பேசிக்கல் லெசன்னா இதுதான். இப்ப உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தார், எளிய முறை உடற்பயிற்சி. 7-8 வயசுல இருந்து 80-90 வயசு வரைக்கும் ஆண் பெண் இருபாலாரும் செய்யலாம்னு கிடைச்சதே பெரிய பாக்கியம் தானே. இலவசமா சொல்லி கொடுத்தாரே பாக்கியம் தானே. அடுத்ததாக
குண்டலினி யோகத்தை கொடுத்தார். அது மன அமைதிக்கு, இது உடல் நலத்துக்கு, இது மன அமைதிக்கு. குண்டலினி யோகத்திலையும் ஆக்னை, சாந்தி, துரியம், துரியாதீதம் முடிஞ்சது. அதற்கு அடுத்ததாக இந்த பக்கம் ஞான மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தற்சோதனை தலைப்புகளை கொடுத்து, அகத்தாய்வுகளை கொடுத்து முறைப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இப்ப உடல்நலம் உடற்பயிற்சின்னு பேசணும் இல்லையா, அதே போல மனநலம், அதுக்கு குண்டலினி யோகம், தியானம், மெடிடேஷன், யோகம்னு சொன்னோமா இல்லையா. இப்ப யோகா டேன்னு உலகமே போற்றி யோகாவை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க யாரெல்லாம் இன்னும் நான் யோகா எடுக்கல, தியானம் பண்ணணுன்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, தயவு பண்ணி கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. இல்லை, எடுத்தவங்க எல்லாம் ஒழுங்கா பண்றீங்களான்னு உங்களே திரும்பி பாருங்க. உங்களுக்குள்ள அது வேலை செய்யும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றதுக்கு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதுதான் மனவளக்கலையினுடைய மாண்பு. அதுல 3வது பாடமாக ஒன்று உண்டு. உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள மனசு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. உடம்புல உயிர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு உயிருக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தார்கள் வேதாத்ரி மகரிஷி. அதன் பெயர் காயகல்ப பயிற்சி என்பது. இந்த காயகல்ப பயிற்சி என்பது சித்தர்கள் மரபிலே வந்ததும் பல நாடுகளிலே பல கோணங்களிலே பலரால் பின்பற்றப்பட்ட பயிற்சி முறைகளை எல்லாம் எளிமைப்படுத்தி ஒரு சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா போல சிம்பிளிஃபைடு காயகல்பாவை கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிக்கு விளக்கம் கொடுக்கணும்னா 2.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த பயிற்சியை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அன்றாட வாழ்க்கையில இந்த காயகல்ப பயிற்சியை செய்யணும்னு சொன்னா காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் போதும். அவ்வளவுதான், நீங்க செஞ்சிடலாம். எவ்வளவு அருமை பாருங்களேன். அப்ப உடல் நலம், மனநலம், உயிர் வளம், இந்த 3க்காக பயிற்சிகளை சொல்லி கொடுத்த, அதுவும் உன்னதமான யோக சாதனங்களை எல்லாம், கடவுளரை பற்றிய விளக்கங்களை எல்லாம் பேசி, கடவுள்னா என்னன்னு அக்குவேர ஆணிவேரா பிரிச்சு கையில் கொடுத்துடுறாங்க. வேதாத்ரி மகரிஷி பேசி இருக்கிற காந்த தத்துவம் யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தேவைப்பட்டா நான் அடுத்து உங்களோட சந்திக்கிற போது பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். ஏனென்று சொன்னால் எத்தனையோ மகத்தான விஷயங்களை எல்லாம் யோகியர்களும் ஞானியர்களும் நம்முடைய இந்து மதத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உதாரணமாக ஆதிசங்கரர் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த காந்த தத்துவத்துல வருது. புரியுதுங்களா? இதை இப்போதைக்கு இந்த தலைப்பு நான் பேசிட்டு இருக்கும்போது இதற்கு மேல நான் அது பற்றி விளக்க முடியாது. ஏன்னா அது வேற சப்ஜெக்டா போயிடும். அதுக்காக தான். ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, இவ்வாறு இது ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உடல் நலத்துக்கான உடற்பயிற்சி, மனநலத்துக்கான குண்டலினி யோக தியான பயிற்சி, உயிர் நலத்திற்கான காயகல்ப பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் கட்டாயம் செய்யணும். எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? உடற்பயிற்சிக்கு ஒரு 25 நிமிஷம், காயகல்ப பயிற்சிக்கு ஒரு 5 நிமிஷம், அதற்கு மேல தியானத்துக்கு ஒரு 20 நிமிஷம். பாருங்க, ஒரு 45 நிமிஷம் இருந்தாலே போதும், இல்ல 50 நிமிஷம் ஒதுக்குனா போதும். அன்றாடம் நாம் உடல்நலத்தோடவும் மனநலத்தோடவும் உயிர் நலத்தோடவும் வாழலாம் என்பதை மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலையின் மூலமாக பாடத்திட்டமாக கொடுத்திருக்கிறார். இது எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுது. யாருக்காவது இது வேலை செய்யலைன்னு சொன்னா நீங்க ஒழுங்கா அதை புரிஞ்சுக்கல, ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தமே தவிர மற்றபடி எல்லாருக்கும் இதன் மூலமாக உடல்நலம் கிடைக்கும், மனநலம் கிடைக்கும், உயிர் நலம் கிடைக்கும். உறுதி உறுதி. வள்ளலார் சொன்ன மாதிரி சத்தியம் உரைக்கின்றேன், பொய் புகழேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் எது கண்டீர், அன்பர்களை வாரீர் என்று பாடுகிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அறிவின் இருப்பிடத்தை அறிந்து இன்பமுற அன்பர்களை வாரீர் என்று பாடுகிறார். அதே போலத்தான் நானும் 40 ஆண்டுகளாக எல்லோரையும் அழைத்து இந்த பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். வாழ்வியல் வசந்த யோகா என்ற அமைப்பாக புதன்கிழமை தோறும் மாலையிலே
1 மணி நேரம் இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். டெலிகிராம் மூலமாகத்தான். இதே போல நீங்கள் இணைந்து கொள்ளலாம். என்னுடைய செல் நம்பர் கூட நம்ம தம்பி பாலகிருஷ்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. என்ன இப்படி இதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இருந்தே நம்பர் வாங்கிக்கோங்க. என்னது கான்டாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டார். எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, ஒரு மகான், ஒரு வேதாத்திரி மகரிஷின்னு வேற சொல்றோம், ஆனா காவி கட்டல. ஆனால் அவர் கடவுள் தத்துவத்தை தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக சொல்லி இருக்கிறார். யோகத்தை எளிய முறை குண்டலினி யோகமாக குடும்பத்துல இருந்துகிட்டே நீங்க பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். அதுலயும் குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விட்டுட்டேன். யோகா பண்ணணும்னா அந்த நாள்ல எல்லாம் பெண்களுக்கு இது கிடையாது, யோகா கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பிராமணால கூட பெண்களுக்கு காயத்ரி மந்திரம் கிடையாது. ஏன்னா காயத்ரி மந்திரம் போன்ற பயிற்சிகளை செய்கிற போது குண்டலினி சக்தி எழுந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு அது ஒவ்வாது என்று அவர்கள் ஒதுக்கப்பட்ட காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண்களும் இந்த பயிற்சிகளை செய்யலாம், குண்டலினி யோகம் செய்யலாம், இந்த ஞான மார்க்கத்தை பின்பற்றலாம், அறிவில் தெளிவு பெறலாம், மன அமைதியோடு வாழலாம்னு சொல்லி கொடுத்த தனி சிறப்பு வேதாதிரி மகர்ஷியினுடைய இந்த மனவளக்கலையினாலே ஆகும். ஆகையினாலே அன்பர்களே, இது எங்க இருந்து பரவுது, எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த கலை போய் சேரணும். ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் தன்னுடைய உடல் நலம், மனநலம், உயிர் நலத்துக்கு தன்னைத்தான் நல்லா பார்த்துக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி அவங்கவங்க தான் மேம்பாடு பெற்றாலே போதுமானது. அவ்வளவுதான், வேற நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதை எடுத்துக்கணும். அப்ப கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் 40 வருஷம். ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, மிகச்சிறப்பான மனவளக்கலையினுடைய மாண்பு என்ற இந்த தலைப்பை பற்றி சிந்திக்கின்ற போது, முதல் தலைப்பு தவம், 2வது தற்சோதனை. தற்சோதனையில என்ன தலைப்புகள்னு பேசிட்டேன். இன்னும் சொல்ல போனா உள் தலைப்புகளை பார்க்க போனா வானியலும் ஜோதிடம், பிறப்புக்கு முன்னே இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்று ஏகப்பட்ட சப்ஜெக்ட் பின்னாடி வரும். கொஞ்சம் ஹையர் லெவல் டாபிக்ஸ், புரியுதுங்களா? குடும்ப அமைதி, இப்படி பல கோணங்களிலே சிந்திக்க முடியும். ஆனால் இதை அப்ளை பண்ணி பார்க்கிற போது, நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல இதை அப்ளை பண்ணி பார்க்கிற போது, நடைமுறைக்கு செயல்படுத்தி பார்க்கிற போது, இந்த ஒரு வேடிக்கையான விஷயம் நீங்க பார்க்கணும். ஆன்மீகம்னு யார் உள்ள வந்தீங்கன்னாலும் எதை விடணும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே ஆன்மீகவாதி தான், எல்லாருமே ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டவங்க தான். குழுவின் பெயரே சிவ சிவ அன்பே சிவம். அப்ப சிவம் என்ற இறைநிலை எப்படி இருக்குன்னா, அன்பே தான் சிவம் என்று சொல்லி வெட்ட வெளிச்சமா பேசிட்டாங்க திருமூலரும். அதே தான் வேதாதிரி மகர்ஷியும் சொல்றாங்க, எல்லா மகான்களும் சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது எதை விட்டுட்டு உள்ள வரணும்? நான் எனது என்ற செருக்கு முனைப்பினை விட வேண்டும். இப்ப இந்த ஈகோ போச்சுன்னா தான் ஆன்மீகத்துக்கு we are fit for that. அதற்குரிய சப்ஜெக்டும் உண்டு. எனவே யான் எனது என்ற இரண்டையும் விட்ட இடத்துல அருகுணங்கள் வர வாய்ப்பில்லை. அதாவது காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பழைய டெக்னிக்கல் டேர்ம். கொஞ்சம் இதை புரியுற மாதிரி சொல்லலாம்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கு பற்றி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்களையும் அதற்கு நேர் எதிரடையான நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்வதற்கு சொல்லி கொடுத்தாங்க மகரிஷி. பேராசையை நிறைமனமா மாத்திக்கணும், சினத்தை பொறுமையா மாத்திக்கணும், கடும்பற்ற விட்டு கொடுத்தலா மாத்திக்கணும், முறையற்ற பால்க வச்சே கற்பு நெறியா மாத்திக்கணும், உயர்வு தாழ்வு மனப்பான்மைய சமநிலையா மாத்திக்கணும், வஞ்சத்தை தியாகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி 6 குணங்களையும் எதிரடையான நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்வது தான் 3வது தலைப்பு
அறுகுண சீரமைப்பு குணநல பேரு என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? நம்ம கிட்ட உள்ள வேண்டாத குணங்களை விட்டுட்டு நாம தூயவன் ஆகிறதுக்கு வேற யாரு ஹெல்ப்பாவது வேணுமா, நாம தான் அதை பார்த்துக்கணுமா? அதை முதல்ல உங்ககிட்ட நானே கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க யாராவது என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு கூர்க்கா போட்டு என்ன நல்லவனா இருக்கனான்னு பார்த்துக்கோன்னு சொல்லாமான்னு சொன்னா அதுக்கு ஒரு காவக்காரனை வெளியில போட முடியாது. நம்ம மனசுக்கு தான் தெரியும் நம்ம நல்லா நடந்துக்கிறோமா இல்லையா. சொன்னமில்ல இப்ப பேராசை, சினம், கடும்பற்ற, முறையற்ற, பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று 6 குணங்களை விட்டு தொலைச்சோமான்றத சரிபார்க்கிற பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா சாவி நம்ம கிட்ட கொடுத்தாதான் நாம அதை பயன்பெற முடியும். அதுதான் குணநல பேருன்னு 3வது பாடம். தவம், தற்சோதனை, குணநல பேர். இந்த 3ஐயும் முறையாக ஒவ்வொருவரும் நாம் நமக்கு நாமே பயின்று கொண்டுகிற போது பயின்று ஏதாவது டவுட் இருந்தா குரு கிட்ட கேட்கலாம். வேதாத்ரி மகரிஷி எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருக்காரு. அப்ப உடல் நலம், மனநலம், உயிர் நலம், இதோட குடும்ப அமைதி, மற்ற சமுதாயத்தில் ஹவு டு ரிலேட், இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிற பாடம் தான் மனவளக்கலை. இதுல 3வது பாடம் தான் அறுகுண சீரமைப்பு, அதாவது குணநல பேரு என்று சொல்லக்கூடிய. ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதரும் தன்னை பொறுத்த வரையில உடல் நல்லா வச்சிருக்கேன், மனம் நல்லா வச்சிருக்கேன், மனோசக்தியோட இருக்கேன், ஆற்றலோட இருக்கேன், அறுகுணங்களை நல்ல குணங்களா மாத்திட்டேன், என்கிட்ட எந்த கெட்ட குணமும் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் தயாராயிட்டா அதுவே குடும்ப அமைதியா மாறும், சமுதாய அமைதியா மாறும், ஊர் அமைதியாக, நாடு அமைதியாக, உலக அமைதியாக மலரும் என்று சொல்லி வேதாதிரி மகரிஷி அவர்கள் கேரண்டி கொடுத்திருக்காரு. எனவே இந்த உரையை கேட்கின்ற நீங்கள் இதை முழுமையாக உள்வாங்கி சிந்தனை பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நல்லதொரு அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பை பார்ப்போம் என்று கூறி, ஒரு பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று சொல்லக்கூடிய கடவுள் கோட்பாட்டை விஞ்ஞான பூர்வமாக விளக்கிய மிகப்பெரிய மகான் நாம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. நான் அவரிடத்துல பயிற்சி எடுத்து அவர் மூலமாக அருள்நிதியாகி பிறருக்கும் மனவளக்கலை பேராசிரியர்களாக தமிழ்நாடு பூரா வகுப்புகள் நடத்தியிருக்கேன். புரியுதுங்களா? நீங்களும் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் அந்த மாற்றத்தை உணரலாம், மலரலாம், தெளிவு பெறலாம் என்று கூறி இந்த இனிய மாலை போதலே உங்களோடு மனவளக்கலையின் மாண்பு என்ற தலைப்பிலே பேசுவதற்காக எனக்கும் வாய்ப்பு கொடுத்த மகத்தான தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் போற்றுதலையும் சொல்லி, தயவு செய்து குழுவில் என்னுடைய செல் நம்பரை போடுங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. ஏன்னா என் போஸ்டரில் போடுறதில்லை இல்லையா, அதனால குழுவில் எல்லாருக்கும் என் நம்பர் கொடுங்க. இப்போ இன்னைக்கு ஸ்பீச் கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த நல்ல செய்திகள் எல்லாம் முறையாக ஐயம் திரிபுர அவர்கள் என்னிடத்துல தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே மனவளக்கலையின் மாண்பு என்ற தலைப்பிலே சிறப்பானதொரு உயர்ந்த அருமையான உரையை உங்களோடு பேசுவதற்காக வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானமும் சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனமைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி, வணக்கம். இப்பொழுது கேள்வி நேரம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். மிக்க நன்றிகள் ஐயா. ரொம்ப அருமையான, நல்லா இருந்ததுங்க ஐயா கிளாஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் கூட. கண்டிப்பா நீங்க அந்த சொன்ன இன்னைக்கு ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பா டெய்லி மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கண்டிப்பா அதை நான் ஃபாலோ பண்ணாம இருந்தோம். நடுநடுல எப்படினாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருது. அதை தொடர்ந்து மெடிடேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணலாங்க ஐயா? அதாவது தொடர்ந்து அந்த ஹாபிட்டா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு எப்படி அதை வந்து கொண்டு வரலாம்னு சொல்றீங்களா ஐயா? அதாவது இது நம்மை
நாமே நெறிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு ஆள் போட முடியாதுன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்லையா? என்ன சொன்ன முதல்லயே? நான் ஒழுங்கா இதெல்லாம் பண்ணி மேம்பட்டு மாறுறேனான்னு ஒரு வெளியில இருந்து ஆள் போட்டு பார்க்க முடியாது. பயன் வேணும், நன்மை வேணும், எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும்னா நான் தான் மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி பண்ணணுமே தவிர எனக்கு பதிலாக என் பையனை பண்ண சொல்றேன் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும்னு நான் கேட்டா சரியா வருமா? யாரும் தர முடியாது. குருவருளால் தரவும் பெறவும் அரிதாமே தன்னறிவால் தன்னில் தானே அறிந்து பெறல் வேண்டும்னு பாடியிருக்காங்க. அதனால நமக்கு வேண்டிய நன்மைக்கு நாம தான் பயிற்சி பண்ணணும். அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கித்தான் ஆகணும். இப்ப நீங்க பெண்கள் உங்களை போன்றவங்க காலையில வேலை நேரமா இருக்கேன்னா வெறும் வயதுல மாலையில உடற்பயிற்சி மாத்திக்கோங்க. தியானத்தை காலையில பெட்டை விட்டு எழுந்திருக்கிறீங்க இல்லையா, ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே எழுந்துச்சு பெட்லயே தியானம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வேலையை பாருங்க. அப்ப ஒன்றும் தூரம் இல்லை. நம்ம செய்யணுங்கிற உறுதிப்பாடு எடுத்துக்கிற வேண்டியதும் செய்ய வேண்டியதும் மாற்றத்தை திரும்பி பார்க்க வேண்டியதும் நம்ம பொறுப்பு, நம்ம கையில தான் இருக்கு. அதனால நானும் தியானம் எடுத்திருக்கேன் ஆனா முடியலைங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வேதாத்திரி ரிஷிகிட்ட ஒரு அன்பருக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயா நீங்க 7 கட்ட உடற்பயிற்சி சொல்லியிருக்கீங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, புரியுதுங்களா? முதல்ல செய்யும்போது கொஞ்சம் அதிக நேரம் ஆகும், ரொட்டீனா செய்ய ஆரம்பிச்சா ஒரு 1/2 ஹவர்ல செஞ்சிடலாம். ஆனா நேரமே எனக்கு பத்தல, இதுல எந்த பயிற்சி முக்கியம்னு சொல்லுங்க, அதை மட்டும் செய்யறேன், மற்றதெல்லாம் விட்டுறேன்னு கேட்டார். அப்போ மகரிஷி என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க உடம்புல எந்த உறுப்பு உங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்க, நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொன்னார். அதுபோல நமக்கு மன வலிமையா இருக்கணும்னா இந்த மன வலிமையை பெற்றுக்கொண்டால் யோகம் செய்வதனால மன அமைதி கிடைச்சு போச்சுன்னு சொன்னா இன்னும் புற வாழ்க்கையில எவ்வளவோ சாதிக்கலாம். அதுக்குரிய பேஸ் மனோசக்தியினாலே நாம் சாதிக்கக்கூடியவர்களாக மாற முடியும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பேருண்மையை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு குருவும் கிடைச்சு சொல்லியும் கொடுத்துட்டாரு. ஆனா எனக்குத்தான் நேரம் இல்லையேன்னா இதை விட வேற என்ன நாம செஞ்சு சாதிக்க போறோம்னு நான் கேட்கிறேன். நீங்க 1000 பொருள் தேடி ஓடினாலும் நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பர்களே, இந்த உரையெல்லாம் யூடியூப்லயும் போடுறோம், என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப்லயும் நான் போட்டு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். திரும்ப திரும்ப கேளுங்க, என்னோட நேரில் சந்திக்க வாங்க. வாழ்வில் வசந்த யோகா புதன்கிழமை தோறும் வகுப்பு நடத்துகிறேன். இணைந்து கொள்ளுங்கள், கேளுங்கள், பயன் பெறுங்கள். ஆனால் நமக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் நாம தான் இதை உறுதியா கடைபிடிச்சாகணும். ஏன்னா நமக்கு பசிச்சா நாம தான் சாப்பிட முடியும். எனக்கு பசிக்குது, அதுக்கு பதிலாக கொஞ்சம் எங்க வீட்டுக்காரமா சாப்பிட்டா எனக்கு சரியா போயிடுமான்னு கேட்டா சரியா ஆகாது. தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான்னு சொன்னாங்க பழமொழி இல்லையா? உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால நம்ம செஞ்சுதான் ஆகணுங்கிறது தான் உறுதி, செய்தா நமக்கு தான் நல்லதுங்கிறதும் உறுதி. இதுக்கு மேல உங்க இஷ்டம் சாமி. வேற கேள்வி இருந்தா கேளுங்க. வாங்க. நன்றிகள் ஐயா. கண்டிப்பாக இது நாங்களே வந்து நீங்க சொன்ன மாதிரி முயற்சி எடுத்து பண்ணணும். கண்டிப்பா பண்றோம் ஐயா. நன்றிகள் ஐயா. நிச்சயமா நிச்சயமா. நீங்க ஏற்கனவே என்னுடைய உரையெல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. அதனால எனக்கு உங்களை பற்றி கொஞ்சம் கூட பயமோ அச்சமோ கிடையாது. நீங்க கேட்டதை நல்லா கடைபிடிங்க, உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் சிறப்பு நிச்சயமா அமையும். 3 தடவை கேரண்டி சொல்லிட்டேன் இல்லையா? நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வேற கேள்வி இருந்தா கேளுங்க, யார் வேணாலும் கேளுங்க. சதீஷ் ஐயா, கேள்விகள் இருந்தா ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க ஐயா. வாங்க சதீஷ் பிரதர், நீங்களும் என்னுடைய உரையெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. இப்ப ஏதாவது டவுட் உண்டா? மாசிலாமணி ஐயா, கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்களும் கேட்கலாம். வாங்க கேளுங்க. சௌந்தர்யாமா, எல்லாரும் அன்மியூட் பண்ணி பேசலாங்க. எல்லாரும் கேட்டீங்கல்ல, புரியுதா இல்லையா? ஐயா கேள்வி இருந்தா கேட்கலாம், கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாம். எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை.
மிக்க நன்றிகள் ஐயா. நீங்க வந்து நிறைய தத்துவங்களை வந்து எங்களுக்கு டெய்லி சொல்லிட்டே இருக்கீங்க ஐயா. மிக்க நன்றி. சோ அது இல்லாம நிறைய கிளாஸஸ் நாங்க அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுடையது யூடியூப்லயும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாங்க ஐயா. நன்றிகள் ஐயா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, மற்றவங்க எல்லாமும் கேள்வி கேட்க என்னோட கலந்து பேச வரலையே, ஏன்னு புரியல. அநேகமா என் நம்பர் வாங்கிட்டு என்கிட்ட அப்புறமா பேசுவாங்கன்னு நம்புறேன். மகிழ்ச்சி. நிறைவு. முடிச்சுக்கலாமா? சரி. சரிங்க ஐயா. அதோ பாலாயா முடிச்சுக்கலாங்களா ஐயா? நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? பேசுங்க ஐயா. அவருதான் எல்லாமே பேசிட்டாரு. நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு? நான் கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு அறவேக்காடா முடிவேக்காடா மாத்தினது எல்லாமே இதுதான். அதையும் மூலியமா கத்துக்கிட்ட விஷயத்த. ஆமாங்க ஐயா, அதுதானே உண்மை. எல்லா பெருமையும் என்னுடைய குருவுக்கே சமர்ப்பணம், என்னது இல்ல. ஒரு அப்பாவுக்கு அப்பாவாகவும் ஒரு குருவுக்கு குருவாகவும் நிறைய விஷயத்துல நான் பார்த்துதான். எப்படின்னா, முதல்ல அவரோட ஒரே ஒரு கேள்விதான் வச்சேன். இன்னைக்கு சொல்றேன். ஆக்சுவலி அவரு என்ன கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் நான் யார் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கேட்டி நான் வந்து கேட்பேன். ஐயா நீங்க அந்த டாபிக் பேசுங்க, நீங்க அந்த டாபிக் பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 இருக்கும். ஒரு கொரோனா டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கும் போது அப்போ நான் கேக்குறேன், எங்கன்னா கார்த்திக் குரூப்ல கேக்குறேன் போல. என்ன விஷயம் கேக்குறேன் அப்படின்னா, நான் யாருன்னு சொல்லிட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க, நான் யாருன்னு எப்படி உணர்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். சரி. நீங்க அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, தவம் கத்துக்கீங்க, தவம் வேதாத்திரி மகரிஷி சொன்ன தத்துவ ஞானம் போதனை, மூணுத்தையும் கத்துக்கிட்டானா நான் யாருன்றத உணர முடியும். நீ வள்ளலார கும்பிடுற, நிறைய விஷயத்த கும்பிடுற, சிவனை கும்பிடுற, சிவனடியாரா இருக்கிற, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ யார உணர்ந்தா மட்டும்தான் அன்பே சிவன்ற அர்த்தமே புரியும். இன்னொருத்தர அன்பு வச்சாதான் அன்பு புரியும் அப்படின்னு சொல்லி சுருக்கமா அதுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருப்பேனே, தன்னை அறிதலை தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் இவன் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று ஒரு கவி உண்டு. அது சொல்லியிருப்பேன். ஆமா ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு போல குருவுக்கு. ஆமாங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு விஷயமா கேக்குறேன். கோவில்னா என்ன, கொடிமரம்னா என்ன, பூஜைனா என்ன, புரஸ்காரம்னா என்ன, நம்ம எதுக்கு கோவிலுக்கு போறோம் போது ஒவ்வொரு விஷயமா நம்ம விளக்க 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 உன் உடம்பே கோவில், நிறைய விஷயம். அதுக்கப்புறம் தேடி 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 ஓட ஓட உங்களை கேட்க கேட்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், இல்லைங்க ஐயா இன்னைக்கு எல்லா விஷயமும் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கு, நானே ஒரு கிளாஸ் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கார்த்திக் குரூப்ல இருக்க ஆரம்பிச்சேன். எடுத்து ஒரு செஷன் நம்ம எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு சின்ன மனக்கசப்புல வெளியே வந்தா நம்ம குரூப் அருமையான பசுமையான நினைவுகள். நல்லா இன்னைக்கு எனக்கு அந்த நாளை கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க ஐயா. என்ன விஷயம் அப்படின்னா, நான் தேடி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிறகனாருக்கு வாய் கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் இல்லையா? ஆமா, இதெல்லாம் பேசியிருக்கோம். ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, நான் ஜீவன் சிவலிங்கம்னா எங்க இருக்கு சிவலிங்கம் நான் கேட்டேன். அன்னைக்கு நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு ஞாபகம் வருது. அப்புறம் நீங்க சொன்னீங்க, ஜீவனை நீ உணரு, அப்பதான் சிவலிங்கம் தெரியும். அப்புறம் மத்தவங்க நீ சிவன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணாத, நீ உணரு நீங்க. அதுக்கப்புறம் நானு ஆமா பழைய நினைவுகள். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு சொல்லவா? உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல கடந்து நீராடார், உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள், கோயில் குளமெல்லாம் உள்ளே இருக்கு. உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல கடந்து நீராடார், வினை கெட பண்ண பாவம் கர்மாலாம் போறது, வினை கெட பள்ளவும் மேடும் பறந்து தெரிவரே. வெளியில போய் தேடிக்கிட்டு இருப்பாங்களாம், கோயில் கோயிலா குளங்குளமா. புனித நதி எல்லாம் மூழ்கிடும், பறவையில் மூழ்கியும் நதியடை மூழ்கியும் இப்படின்னு அதுவும் பாட்டுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பயனில்லை. இங்க நமக்குள்ள கணக்கு இருக்கு, நமக்குள்ள பாடம் படிக்க வேண்டியிருக்கு.
அதனாலதான் அம்மா கூட சங்கீதா அவங்க வந்து எப்படிங்க கொஞ்சம் இதெல்லாம் எப்படிங்க இதையும் செஞ்சுக்கிட்டுன்னு தலையை சுரிஞ்சாங்க. உங்களுக்கு வேணும்னா செஞ்சுதான் ஆகணும்னு நான் வலிமையா சொல்லிட்டேன். நல்லா இருந்தது இல்லையா? ஆமா ஆமா, குரு சொல்றது சிஷியம் எப்படி தப்ப முடியும்? ஏன்னா வந்து உங்களாண்ட இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டேன். 7 நாள் வகுப்பு போட்டிருந்தீங்க. எப்போனா அந்த கார்த்திக் குரூப்ல இருக்கும்போது எப்படின்னா, இந்த குண்டலினி யோகத்தை பத்தி ஒரு 7 நாள் வந்து 7 மணியோ 6:30 மணிக்கோ வகுப்பு போட்டு நம்ம கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும்போது தொடர் அதுல வகுப்பு. தொடர் வகுப்பு போடும்போது அதுல கத்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி சாந்தி தவம் பண்ணாம விட்டுட்டு அது எங்க போய் நின்று அதுக்கப்புறம் போன் பண்ணி உங்களாந்து கேட்டு சாந்தி தவம் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணேன். அதான் பழைய ஆமா ஆமா விஷயங்கள் ஆமா. சாந்தி பண்ணலன்னா அப்புறம் வம்பாயிடும். வம்பா கிட்டத்தட்ட ஐசியூல படுக்க போட்டாங்க என்ன கோமா ஸ்டேஜ். ஆம், சொல்லுங்க. அதுதாங்க ஐயா, சாந்தி தவம் பண்ணாம ஆ, எம்மால ஏத்துட்டாங்க, சிச்சி ஏத்துட்டாங்க, எல்லா கடமும் அது ஏத்துட்டாங்க. தப்பு. ஆமா. எல்லா எல்லா கடமுட்லயும் நார்மல். டாக்டர் இது என்ன புது நோயா இருக்குமோ, இதுக்கு என்ன ஸ்கேன் இருக்குது? அப்பதான் நீங்க அப்போ நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன். இல்ல நான் அப்புறம் உங்களுக்கு போன் அடிக்கும் போது இந்த விஷயத்த பண்ணு சரியாயிரும், ம். இந்த விஷயத்த பண்ண சரியாயிடும்னு அதுக்கப்புறம் இதுவாச்சு. ஆஹ் நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயத்த ரொம்ப வந்து மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இளமை நினைவுகள், பசுமையான நினைவுகள், நல்ல உள்ளங்கள், நல்ல பயிற்சிகள், நல்ல மேன்மைகள், நல்ல லட்சியங்கள், நல்ல வெற்றிகள் எல்லோருக்கும் தொடரட்டும். நன்றி, நிறைவு, வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட அப்புறம் கேளுங்க. சிறப்பு. முடித்துக் கொள்ளலாமா? சங்கீதா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகேங்க ஐயா.